இன்னைய கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ்னா என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ரிட்டர்ன் ஏ சிங்கிள் வேல்யூஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. அந்த அந்த கம்பெனிஸ்ல டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிபிஓ இருக்கும். இதுமாரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் வேல்யூன்னு சொல்லும். இப்போ இத்தனை பேர், இத்தனை எம்ப்ளாயிஸ், ஒரு 1500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த எம்ப்ளாயிஸையும் சேர்த்து ஒரு 1500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கிறத சொல்லும். அதான் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் வந்து ஒரு சிங்கிள் வேல்யூவாக கொடுக்குறதோட வேலை தான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மினிமம் மின் காலம் நேம் ஒன்று கொடுத்துருவோம். நமக்கு என்ன மினிமம் வேல்யூ, இப்போ இன்கேஸ் காலம்ங்கிறது என்னங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். மின் இருக்கு, அடுத்தது மேக்ஸிமம், மேக்ஸ், அடுத்து வந்து சம்னா வந்து என்னன்னா இப்போ டோட்டல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஆவரேஜ், ஆவரேஜ் தெரியும். அடுத்து கவுண்ட்டு. இப்போ கவுண்ட்டுங்கிறது நம்ம எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கிறது தான் வந்து கவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினிமம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மினிமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணுது, அந்த மினிமமோட வேல்யூ என்னன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு மினிமமான வேல்யூஸை எடுத்து கொடுக்குது. அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அதில் யார் வந்து லீஸ்டான ஒரு சேலரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டும். இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் யார் லீஸ்டான மார்க்கை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறது தான். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ், அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் மின் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ப்ளாயில வந்து ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா, அவங்களுக்கு இதெல்லாம் சேலரி. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு கொரி எழுதுறேன். அதுக்கு என்ன கொரி எழுதலாம்? இப்போ இந்த டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. செலக்ட் மின், ஓகே, மின் போட்டு காலம் நேம் வந்து இப்போ இதில் எது வந்து மினிமமாக இருக்குன்னு பார்க்கணும், சேலரி தான். அப்போ காலம் நேம் இருக்கிற இடத்துல சேலரி போட்டுக்கிறோம். சேலரி ஃப்ரம் டேபிள் நேம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 வரும். ஏன்னா இப்போ இருக்கிற சேலரியே வந்து லீஸ்ட் இது 32,000. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி எவ்வளோ வருது, 32,000 வருது. ஸோ இதை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனிங்கிற ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை லிங்க் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயில ஃபர்ஸ்ட் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஐடி இன்டிஜர். ஸோ அடுத்தது நேமு, நேமுக்கு என்ன கொடுப்போம், வேர் கேர் கொடுப்போம். சேலரி இன்டிஜர். இதை கொடுத்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு டேபிள் நான் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி வேல்யூஸில் ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் வந்து என்ன கொடுப்போம், ஃபஸ்ட்டு ஒரு சம்திங் ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்றேன். 62,000. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது வேல்யூ வந்து, ஸோ இதுமாரி ஒரு ஒரு 5 வேல்யூஸ் நம்ம கொடுத்துப்போம். குருன்னு கொடுத்துக்கிறேன். குருன்னு கொடுத்துட்டு இது ஒரு 75,000 வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துட்றேன். 4ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 4 வேல்யூ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ அந்த 4 வேல்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி அதை நம்ம இதில் பார்ப்போம். டேட்டாபேஸில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு பார்த்தா இப்போ நமக்கு எத்தனை, இந்த 4 பேரோட டேட்டாவும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம், மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இதுலேயே மினிமம் யார், சிவாங்கிறவர் தான் 27,000 வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இருக்கிறதுலே பார்த்தா மினிமம். இப்போ நம்மளோட கொரிஸ் என்ன இருக்கும், செலக்ட், இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்ங்கிற இடத்துல வந்து என்ன பண்ண போறோம்னா மின் ஆஃப், இப்போ நமக்கு எது தேவை, சேலரி தான் தேவை. சேலரி யார் லீஸ்ட்டாக வாங்குறாங்கிறது தான் தேவை. சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஓகே,
ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு 27,000 வந்திருக்கு. மினிமம் சேலரி யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா 27,000. இந்த இடத்துல எனக்கு மினிமம் சேலரின்னு இந்த இடத்துல எனக்கு காட்ட அவுட்புட்டில் வந்து எனக்கு மினிமம் சேலரின்னு காட்டக்கூடாது. எனக்கு வந்து வெறும் சேலரின்னு மட்டும் காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலியாஸ் யூஸ் பண்ணலாம். ஆலியாஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் அலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் அப்படின்னு போட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன தேவையோ, இப்போ சேலரி தேவைன்னா சேலரின்னு போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா இந்த மின் சேலரி அப்படின்னு எனக்கு இந்த அவுட்புட்ல தெரியாம எனக்கு என்ன தெரியும்னா சேலரி அப்படின்னு தெரியணும். இப்போ நான் ரன் பண்றேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மின் சேலரிங்கிறதுக்கு பதிலாக சேலரி 27,000 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மினிமம் சேலரி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். ஸோ இதே மாதிரி மேக்ஸிமம் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மினிமம்னா ஸ்மாலஸ்ட் நம்பரு, இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் இதாக வந்து பார்த்துட்டு போனோம். இதெல்லாம் பிக்கஸ்ட் நம்பராக இருக்கணும். ஸோ இதுவும் அதே சேம் பொறி தான். இப்போ இதோட பொறி பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் பதிலாக மேக்ஸிமம் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பொறி என்ன இருக்கும்? செலக்ட் மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் டேபிள் நேம்னா எம்ப்ளாயி. ஸோ அப்படிங்கிறப்ப இதில் என்ன நமக்கு அவுட்புட்டாக வரும்? சிவாங்கிறவர் 65,000 சேலரி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 65,000. ஓகேவா? ஸோ இதை வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஆஸ் இந்த இடத்துல நான் மேக்ஸிமம்னு போட்டு உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். மேக்ஸிமம் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு இப்போ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் இதில் யார் வாங்கிட்டு இருக்கா? 75,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு இப்போ அவுட்புட் ஆகுறது. ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் சேலரி யார் 75,000 வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு. இப்போ இது முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம். சம் அப்படின்னா என்னன்னா இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு ஒரு கம்பெனி வேலை பார்க்குறோம். இதில் உள்ள எல்லாரோட சேலரியோட டோட்டலும் எனக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஓகேவா? அதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா செலக்ட் சம் ஆஃப் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லாம் எதுக்கும் செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் நடுவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இப்போ ஒரு டேபிள் ஒன்று எம்ப்ளாயி டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணுறப்ப செலக்ட் சம் ஆஃப் என்ன சம் பண்ண போகிறோம்? சேலரி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு போடுறப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,45,000 வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செலக்ட் சம் ஆஃப் சேலரி ஆஸ் டோட்டல்னு போட்டுக்கிறேன். டோட்டல் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதாவது டோட்டல் வந்து இப்போ என்ன 2,21,000 வந்துருச்சு. ஏன்னா அதில் அந்த டேட்டாலாம் இருக்கிறது வேற, இதில் இருக்க வேற, நம்ம வெவ்வேறு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து 2,21,000 வந்துருக்கு. இது முடியும் 2,21,000 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? டோட்டல் வந்து என்ன 2,21,000. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ் எப்படி பார்ப்போம்? நம்ம இருக்கிற எல்லா வேல்யூஸையும் வச்சு இப்போ வந்து இப்போ நம்ம எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ சேலரி இப்போ வந்து நம்ம கம்பெனிலேருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு பர் ஹெட்டுக்கு எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 எம்ப்ளாயிஸை வந்து எல்லாரோட சேலரி ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 10. ஓகே. இப்போ 5 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 5 எம்ப்ளாயிஸோட சேலரி ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 5 அப்படிங்கிறபடி போடுவோம். இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு என்ன கொரி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் காலம் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயி டேபிள் வச்சு எப்படி வந்து இது கொரி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தா செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் எதுக்கு ஆவரேஜ் பார்க்க போகிறோம்? சேலரிக்கு. ஸோ சேலரி ஃப்ரம் டேபிள் நேம் வந்து என்னது? எம்ப்ளாயி. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இதோட ஆவரேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 5 டேபிள் 5 ரோஸ் இருக்குது, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த 5 சேலரி டோட்டல் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 5. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 49,000 வருது. ஓகேவா? ஸோ நம்ம அங்கே அது போட்டிருக்கிறதுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத பற்றி பார்ப்போம். செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி as டோட்டல் சாரி as ஆவரேஜ் போட்டுருவோம். ஆவரேஜ் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 55,250 வருது.
55,250ங்கிறது தான் வந்து இப்போ நம்ம ஏன்னா 4 வேல்யூஸ் தானே போட்டிருக்கோம். இப்போ நம்ம 4 ஆட் பண்ணி டிவைட் பை 4 போட்டால் 55,250 தான் வந்து இதோட அவுட்புட்டாக வருது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட். கவுண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, பிஓவில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, டெஸ்டிங்கில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுவோம். அதுக்கான கொரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் கவுண்ட் ஆஃப் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டேபிள் இருக்குது, எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இதுக்கு எப்படி நீங்கள் இப்போ கொரி எழுதுவீங்க. இப்போ இதோட கவுண்ட் எவ்வளோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 5 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் கவுண்ட் ஆஃப் சேலரி நீங்கள் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சேலரி ப்ரிஃபர் பண்ணுறதோட கவுண்ட்டுக்கு எப்போவுமே நீங்கள் ஐடியை வச்சு போடுறது பெஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா கவுண்ட் ஐடி வந்து எப்போவுமே வந்து இதுவாக இருக்காது, ஒரே இதாக இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் கவுண்ட்டுக்கு எப்போவுமே ஐடியை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? இதை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலில் பண்ணுறதுக்கு அதை பற்றி பார்ப்போம். Select count of salary as count of employee அப்படின்னு கொடுத்து இப்போ இது பண்ணுறேன்னா இதோட கவுண்ட் இப்போ நம்ம எத்தனை வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கோம், 4 வேல்யூஸ் என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப கவுண்ட் ஆஃப் 4 அப்படிங்கிறது அவுட்புட்டில் வந்துருச்சு. ஸோ ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு மினிமம் பார்த்தோம், நெக்ஸ்ட் மேக்ஸிமம், சம் பார்த்தோம், ஆவரேஜ் பார்த்தோம், கவுண்ட் பார்த்தோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இதை 5 வச்சு தான் நம்மளால் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.